திமுக ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக செயல்படுவதை விட்டுவிட்டு ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணத்துடன் செயல்படுவதாக அதிமுக மூத்த நிர்வாகி பண்ருட்டி ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார். அதனாலே தான் சட்டமன்ற நடவடிக்கைகளை நடத்த விடவில்லை. ஆளுநரிடத்திலே போய் நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஏதாவது செய்து இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா? குடியரசுத் தலைவரை போய் பார்க்கிறேன் என்கிறார்கள். ஏனென்றால் குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தை போய் நாடுகிறார்கள். உயர்நீதிமன்றம் இந்த தீர்மானம் செல்லாது என்று ஏதாவது சொல்லாதா என்று அங்கே ஓடுகிறார்கள். உண்ணாவிரத போராட்டம் என்றெல்லாம் மக்களிடத்திலே போய் போராட்டம் நடத்துகிறார்கள். அது நடத்தட்டும், ஜனநாயகத்திலே அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்களே, மாணவர்களே எல்லோரும் வந்து சேருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு நடந்ததல்லவா, அதை போல இதில் நடந்து அந்த எழுச்சியின் மூலமாக இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என்று பார்க்கிறார். ஆகவே ஜனநாயக ரீதியில் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியினுடைய ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது.